ഇവിടെ എന്താ നടക്കുന്നത്? ஆமா, இவங்கள எந்த ஊருக்கு டூர் போறாங்க? இவ்வளவு ஹாப்பியா ஜாலியா டான்ஸ் ஆடினே போறாங்க. டூருக்கா? மாலை போட்டுன்னு கோயிலுக்கு போறாங்க பாஸ். எது? ஏங்க, நான் உனக்கு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நானும் உங்க கூட கோயிலுக்கு வரலாமா? நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மூட நம்பிக்கை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படியெல்லாம் கலந்துருக்கு, அந்த மூட நம்பிக்கையை வச்சு மனுஷனை எப்படியெல்லாம் ஏமாத்துறான் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? दीदी ये एसी का पानी है, ये चरणों का पानी नहीं है ठाकुर। தீர்த்தத்துக்கும் ஏசி தண்ணிக்கும் வித்தியாசம் தெரியாதா? என்னதான் பக்தியா இருந்தாலும் கொஞ்சம் புத்தியும் யூஸ் பண்ணுங்க. மூளை இருக்கா? மூளை இல்ல. ஜீசஸ்கே இறுதி ஊர்வலம் நடத்த உங்களால மட்டும்தான் முடியும். ரூம் போட்டு யோசிப்பாங்களோ? என்ன எழவி அது? இவன் பானமையிலிருந்து வர்றாரு. பிறந்ததிலிருந்து இவர் வாய் பேச மாட்டாரு, காதும் கேட்காரு. காது கேட்காது. தமிழ் அசிங்கலமா? தமிழ் என்ன உதட்ட பார்த்து பதில் சொல்றீங்க. he can't hear and he can't speak from earth. Yesus nama. Mereka memang Yesus. Ada lagi suruh orang. Semua orang. Orang memang kecil. Terang. Yesus kelihatan kalau Yesus. Tuhan bisa Yesus. Ayat terten. Kagak. Oh. Kagak. Ada. நண்பர்களே, இனி உங்களுக்கு காதுல ஏதாவது பிரச்சனைனா இஎன்டி டாக்டர் கிட்ட போய் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவர்கிட்ட வந்துருங்க. காதை தடவியே உங்க காதை சரி பண்ணிடுவாரு. He was born deaf. கத்தர் செவிகளை திறந்தார். நல்ல கையை தட்டி செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. खड़ा कर दे उसको। खड़ा रख। पैरालाइज में मुंह टेढ़ा हो जाता है, हाथ पैर टेढ़े हो जाते हैं. என்னங்க ரியாக்ஷன் இது? इसी समय परमेश्वर का आत्मा यहोवा की शक्ति को छोड़ देता है. हाथों पे कैमरा करो दोबारा. हालेलुया. पैरों पर कैमरा करो, मुंह पर कैमरा करो, मुंह पर. यू आर ही. क्या नाम है आपका बेटे? नाम क्या बेटे? आपका नाम क्या है? क्या नाम? दौड़ के मेरे पास दौड़ के मेरे यीशु जी. हालेलुया. வெற்றிமாறன் சார், உங்க படத்துல இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மனுஷன் என்னமா நடிக்கிறாரு? நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. தாலிலாம் கழட்ட மாட்டாங்க. அப்படியே நீ தாலிலாம் கழட்ட மாட்டீங்களா? கழட்டுவீங்களா? இந்த காலத்து பெண்கள்லாம் தாலியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் தாலிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். தாலிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. தாலிங்கிறது ஒரு நகை தான். எல்லாம் மனசுல இருந்தா போதும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. நீங்க சிடி ஸ்கேனோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கேன் எடுக்க போறீங்க. அங்க உங்க நகை தாலி எல்லாத்தையும் கழட்டி வைக்க சொல்லுவாங்க. நீங்களும் உங்க தாலி நகை எல்லாத்தையும் கழட்டி வைப்பீங்க. நீங்க தாலியை கழட்டி வைக்கிற டைம் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னு ஆயிடுமா, இல்லை நீங்க தான் அவருக்கு ஒய்ஃப் இல்லைன்னு ஆயிடுமா? எல்லாம் மனசு தாங்க. மனசுல இருந்தா போதும். தாலி போட்டுக்கிறது போடாதது எல்லாம் அவங்க விருப்பம். சாப் ரொம்ப பேசாத சாப். கடவுள்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். கடவுள் ஒரு மனிதன் தன்னை உள்ளே கடத்துதல தான் கடவுள் நம்ம சொல்றோம்.
எனக்கு கடவுள் பற்றி ஒரே ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை கேட்டுட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். நீ தப்பு பண்ணால் உன்னை தண்டிக்க கடவுள் வருவார்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண வராத கடவுள் நான் தப்பு பண்ணால் மட்டும் என்னை தண்டிக்கிறதுக்கு வருவாரா?